வணக்கம் நண்பா. நம்மளோட ஒர்க் இன்றைக்கி எங்கேன்னா பெரமியத்தில் நம்ம ஆல்ரெடி ஒரு 50 ஹெச்பிக்கு உண்டான சர்வீஸ் ஒயரிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து டிரைவ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். டிரைவுக்கு உண்டான ஒயரிங் அப்புறம் டிரைவோட பேனல் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஒயர் கனெக்ஷன் எல்லாமே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சர்வீஸ் பண்ண ஒயரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஸ்கொயர் mm VIR ஒயர் வந்து போட்டிருந்தோம். இப்போ நம்ம வந்து சர்வீஸ் மீட்டர் பாக்ஸிலிருந்து மோட்டார் டிரைவ் பேனல் வரைக்குமே நம்ம 35 ஸ்கொயர் mm மல்டி கேபிள் ஒயர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். RYB மூணுமே 35 ஸ்கொயர் mm, நியூட்ரல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 25 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணியிருக்கோம். தவுட்டு மில்லு இல்லை இந்த மஞ்சி மில்லு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் டிரைவ் இல்லை ஆயில் ஸ்டார்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அங்கே வந்து கான்டாக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக டஸ்ட்டு வந்து ரொம்பவே ஃபார்ம் ஆகி நீங்கள் என்னதான் கூலிங் ஃபேன் வச்சுருந்தாலும் எவ்வளோ தான் நீங்கள் வந்து பேனலை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து மைக்ரோ டஸ்ட் போய் அந்த கான்டாக்டரில் சேர்ந்து ஒரு 6 மாதத்தில் அதை சீக்கிரமாக போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கான்டாக்டர் நம்ம 4000 5000 போட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒன் டைம் நல்லதாக ஒரு டிரைவோ இல்லை ஆயில் ஸ்டார்டரோ வாங்கி போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. மோஸ்ட்லி தவுட்டு மில் எல்லாமே இந்த மாதிரி டிரைவ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து மோட்டருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, சீக்கிரம் வைண்டிங்கும் போகாது. ஏன்னா கான்டாக்டர்லாம் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1 ஃபேஸ் வந்து கட் ஆயிரும், 2 ஃபேஸில் தான் வரும். அந்த மாதிரி 2 ஃபேஸில் ஓடும்போது ஓவர்லோட் ஆகி மோட்டர் ஹீட் ஆகி வந்து பேரிங் போகும், இல்லை காயில் போகும், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி டிரைவு இல்லை ஆயில் ஸ்டார்டரே மாற்றிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மோட்டருமே ரொம்ப சேஃப்டியாகவே இருக்கும். டிரைவு எடுத்து எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. டிரைவ் பேனல் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதுக்குண்டான பைப் லைன்லாம் போட்டு ஒயர் கோர்த்து நம்ம பேனலில் ஏற்றி MT எல்லாம் போட்டு டைட் பண்ணிட்டோம். ஸோ எந்த ஒரு சேக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ அடுத்து நம்ம வந்து லெக் வந்து அடிச்சுட்டு கிரிம்மிங் பண்ண போகிறோம். ஸோ லெக் அடிக்கும்போது எப்போவுமே நம்ம 35 தான் போடணும். அதுவும் என்ன கேபிள் யூஸ் பண்ணுறோம், அதாவது என்ன ஒயர் யூஸ் பண்ணுறோமோ அந்தோட லெக்கு தான் போடணும். காப்பர்னா காப்பர் லெக் தான் யூஸ் பண்ணணும், அலுமினியம்னா அலுமினியம் லெக் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா காப்பருக்கு அலுமினியத்துக்கு காப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து மெல்ட் ஆக நிறைய சான்சஸ், ஹீட் ஆகி வந்து மேலே இருக்கிற ஸ்லீவில் விட்டு போய் அந்த இடத்துல கருப்படிச்சு ஒரு வோல்டேஜ் ட்ராப்லாம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து நல்லா கரெக்டான லெக்கை சூஸ் பண்ணிட்டு கிரிப்பிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி கிரிப்பிங் பண்ணும்போது எந்த ஒரு லூஸ் கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. இல்லாமல் கரெக்டாக டைட்டாக அடித்தா மட்டும்தான் ஒயர் வெந்து போகிறது, இந்த வோல்டேஜ் ட்ராப்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து லெக் அடிச்சிட்டோம், அதை வந்து MCCPயில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கனெக்ட் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் டெர்மினல் பண்ணும்போது அலாங்கியோ இல்லை ஸ்க்ரூ டிரைவரோ எது வச்சு டைட் பண்ணாலுமே சரி ஃபுல் டைட்டில் வைக்கணும். கொஞ்சம் லூஸ் இருந்தாலுமே என்ன ஆகும், லோடு அதிகமாச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சு வோல்டேஜ் ட்ராப் ஆகி லோட் ஆம்ஸ் அதிகமாக எடுக்கும்போது காயில் வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக எல்லாமே இது பண்ணாலுமே ஃபுல் டைட் எல்லாமே வச்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. டிரைவ் பேனலும் மாட்டிட்டோம். அதே மாதிரி சர்வீஸ் மீட்டர் பாக்ஸில் இருந்து இந்த டிரைவ் பேனலுக்கு வந்து ஒயர் வந்து பைப் லைன் போட்டு ஏற்றிட்டோம். இப்போ ஆன் பண்ணுறோம். 3 பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக 410 420 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ